அரசாங்க நிகழ்ச்சிகள், வளாகங்கள், படிப்புகள் மற்றும் பிரச்சாரங்களின் பெயர்களில் ஆங்கிலத்தை பயன்படுத்துவதற்காக அரசு ஊழியர்களை கண்டித்த டிபிபி எனப்படும் டேவான் பஹாசா டன் புஸ்தகாவின் செயலை முன்னாள் மூத்த அரசு அதிகாரி ஒருவர் விமர்சித்துள்ளார். டிபிபி தலைமை இயக்குனர் ஜெனரல் ஹசாமி ஜஹாரியின் அறிக்கை அபத்தமானது என தான் ஸ்ரீ டாக்டர் ரேமண்ட் நவரத்னம் சாடினார். இந்த விஷயத்தில் இன்னும் சமநிலையான, நியாயமான மற்றும் பகுத்தறிவு அணுகுமுறை தேவை என போக்குவரத்து அமைச்சின் முன்னாள் தலைமைச் செயலாளருமான அவர் கூறினார். தேசிய மொழியான மலாய் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டால் அதை ஏன் என்று கேள்வி கேட்க மக்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் அரசு அலுவல்களில் ஆங்கிலத்தை பயன்படுத்தும் அனைவரையும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிப்பவர்கள் என பொத்தாம் பொதுவாக முத்திரை குத்துவது மோசமானது. இது ஒரு சிக்கலான மற்றும் உணர்ச்சிபூர்வமான விஷயம். ஓரடி தவறினாலும் குழப்பத்தையும் தவறான புரிதலையும் ஏற்படுத்தும் என்பதால் அரசாங்கம் இந்த விஷயத்தை அமைச்சரவை மட்டத்தில் விவாதிக்க வேண்டும் என அவர் கூறினார். அனைத்து அலுவல்களும் கட்டாயம் மலாய் மொழியில் தான் நடத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவு இருந்திருந்தால் தாம் கூட சிரமத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடும் என நிதி அமைச்சில் துணை தலைமைச் செயலாளராகவும் பதவி வகித்தவரான நவரத்னம் கூறினார். வெளிநாட்டு தூதரகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கடிதம் வந்தால் நீங்கள் மலாய் மொழியில் பதிலளிக்க மாட்டீர்கள். அது மற்ற நாட்டிற்கு அவமரியாதையாகிவிடும் என்று அவர் ஆங்கில ஊடகத்திடம் சுட்டிக்காட்டினார். முன்னாள் இரும்பு பெண்மணி தான் ஸ்ரீ ரபிடா அசீஸும் அக்கருத்தை ஆமோதித்தார். தகவல் தொடர்பை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்துவதிலும் பரந்த அறிவு களஞ்சியத்தை அணுகுவதிலும் ஆங்கிலத்திற்கு இருக்கும் முக்கிய பங்கை கருத்தில் கொண்டு பல நாடுகள் இப்போது அதற்கு முன்னுரிமை அளிக்கின்றன. ஆனால் இங்கே நீங்கள் ஏன் பின்னோக்கி செல்கிறீர்கள் என முன்னாள் அமைச்சருமான அவர் கேட்டார்.